பகிரங்கமாக என் மீது குற்றம் சுமத்திவிட்டு இன்னொரு இயக்கத்துக்கு பின்னாளிலே தாவி செல்லலாம் இடைக்கால ஏற்பாடாக மறுமலர்ச்சி திமுக என்பது நாங்கள் தான் கட்சி என்று நாம் ஒரு திட்டத்தை வகுக்கலாம் என்று நான் அறிந்திருக்கிற போதும் இப்பொழுது கூட செஞ்சி மணி சொன்னார், நடவடிக்கை எடுத்து இந்த கூட்டத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் என்ன என்று என்னிடம் கேட்டார். வேண்டாம், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வேன். என் குடும்பம் இந்த இயக்கத்துக்காக தியாகம் செய்திருக்கிறது. நான் என்னுடைய புதல்வன் துரை வைகோவை அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொன்னவன். நிர்வாக குழுவில் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவன் இந்த கட்சிக்குள்ளே வரக்கூடாது என்று நான் சொன்னபோது நிர்வாக குழு உறுப்பினர்கள், நீங்கள் என்ன சர்வாதிகாரியா? உங்கள் மகன் உள்ளே கட்சிக்கே வரக்கூடாது என்று சொல்ல உங்களுக்கு என்ன சர்வாதிகாரம்? எங்கள் விருப்பம் அவர் வர வேண்டும் என்று அத்தனை மாவட்ட செயலாளர்களும் பேசி வாக்கெடுப்பு நடத்துங்கள், மெஜாரிட்டி என்று சொல்கிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாக்கெடுப்பு நடத்த சொன்னார்கள். அந்த தாயகத்திலே இருக்கக்கூடிய நடு அறையில் ஒரு மூலையில் வாக்குச்சாவடி அமைத்து 4 பக்கமும் அட்டைகளை வைத்து சுவர்போல் மறைத்துவிட்டு ஒவ்வொருடமும் ஒரு துண்டு சீட்டு, துரை வைகோ அரசியலுக்கு வரலாம், கீழே வரக்கூடாது, எதை ஆதரிக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு வாக்காளரும் அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று 106 பேர் ஓட்டு போட்டார்கள். அதில் 104 பேர் அரசியலுக்கு துரை வர வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். 2 பேர் கூடாது என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். அப்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஒருமித்த முடிவு, கட்சியின் 99% பேர் ஒரு முடிவெடுக்கும் போது அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் சர்வாதிகாரியாக மாறக்கூடாது என்று அவர்கள் சொன்ன நிலையில் அந்த சூழ்நிலையில் தான் அவன் அரசியலுக்கு வர நேர்ந்தது. நான் விரும்பவில்லை, வரக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் வந்ததனால் இன்று பழிச்சொல்லுக்கு நான் ஆளாகி நிற்கிறேன். வாரிசு அரசியல் பேசியவர் என்று பழிச்சொல்லுக்கு ஆளாகி நான் நிற்கிறேன்.